Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல சாஃப்ட்டான இட்லி எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு ஒரு ரெண்டு டிப்ஸ் சொல்லிருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற फ्रेंड्स அனைவரும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம இட்லி அரிசி எடுத்துறோம். இட்லி அரிசி பாத்தீங்கன்னா நல்ல குண்டா இருக்கும். நமக்கு மாவு வந்து நல்லா அதிகமாவே இருக்கும். இப்போ ஒரு 4 கப் சேர்த்தாச்சு. தலை தட்ட சேர்த்துக்கோங்க. மொத்தம் இதுல 5 கப் இட்லி அரிசி சேர்த்துறோம். இது வந்து மெஷர்மென்ட் கப் 200 கிராம் பிடிக்கும். மொத்தம் நம்ம இன்னைக்கு 1 கிலோ இட்லி அரிசி எடுத்துறோம். உங்களுக்குன்னு ஒரு மெஷர்மென்ட் கப் இருக்கும். அதுல வந்து 5 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. இத நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கற போறோம். ஒரு 3 தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சு. அடுத்து இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துட்டு இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கற போறோம். நல்லா mix பண்ணிட்டு இத ஒரு 4 மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இதுல 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துறோம். மொத்தம் 5 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து வந்து தலதட்ட கரெக்ட்டா இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற உளுந்து தான். உளுந்து எப்பவுமே சிறுசா வாங்கிர கூடாது. நல்ல குண்டா பெருசா இருக்கணும். அப்பதான் நமக்கு மாவு வந்து அதிகமாவும் இருக்கும். அதே போல இட்லி நல்லாவே சாஃப்ட்டா இருக்கும். எப்பவுமே உளுந்து வந்து நீங்க வாங்கும்போது நல்ல குண்டு குண்டா பார்த்து வாங்கிக்கோங்க. இத ஒரு 3 ல இருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கற போறோம். இப்ப நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்ப நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதுல கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊறிச்சுனா நமக்கு இட்லி நல்லா சாஃப்ட்டா வரும். இத அப்படியே 1 மணி நேரம் ஊற விட்டுறலாம். அடுத்து நம்ம ஆட்றத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் நல்லா உளுந்து ஊறி இருக்கு. இதுல ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உளுந்துல எப்பவுமே ஒரேதா தண்ணி ஊத்திர கூடாது. உளுந்த மட்டும் சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் ஆட்ட அப்பப்ப தண்ணி தெளிச்சு நல்லா ஆட்டிக்கோங்க. அப்பதான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்ட்டா வரும். இந்த ரெண்டு டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல சாஃப்ட்டான இட்லி கிடைக்கும். இப்போ கொஞ்சம் அரைச்சிடுச்சு. அடுத்து நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கற போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நல்ல எம்பி வரும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம 1 கப் தான் போட்டுருக்கோம். அதுலயே எந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்திருக்குன்னு பாருங்க. உளுந்து நல்லா செக் பண்ணி வாங்குனீங்கன்னா நமக்கு நிறைய மாவு வரும். கையில வந்து தண்ணி தொட்டுட்டு மாவு எடுத்து போட்டீங்கன்னா நல்லா பந்து மாதிரி போய் விழுகும். கையில ஒட்டாம வரும். அதான் பதம். இப்போ நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம அரிசி வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதையும் வந்து கிரைண்டர்ல சேர்த்துட்டு தண்ணி தெளிச்சு நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட அரிசி வந்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்தாச்சு. இத வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவு வேற பாத்திரத்துல மாத்தியாச்சு. அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருந்த உளுந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதே வந்து 1 கப் அளவுக்கு நம்ம போட்டுறோம். அதே வந்து நிறைய நமக்கு மாவு வரும். இப்போ இருக்கிற எல்லா உளுந்து மாவையும் நம்ம சேர்த்துக்கற போறோம். இதே மாதிரி ஒரு தடவை உளுந்து வந்து செக் பண்ணிட்டு நீங்க ஆட்டி பாருங்க. நமக்கு நிறைய வந்து மாவு கிடைக்கும். அதே போல இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டா வரும். இப்போ நம்ம இன்னைக்கு 1 கப் உளுந்து மாவு தான் போட்டோம். அதிலே வந்து நிறைய நமக்கு மாவு கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம இதுல உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பவுமே கல்லுப்பு சேருங்க. அதான் நல்லா இருக்கும். இந்த கல்லுப்புல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு கூட நீங்க மாவோட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லன்னா டைரக்ட்டா கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு உப்பு அங்கங்க இல்லாம நல்லா கரெக்ட்டா ஈவனா கரைஞ்சு நமக்கு மாவுல செட் ஆயிருக்கும். இப்போ நல்லா கையை வச்சு கலந்துக்கோங்க. அப்பதான் நமக்கு புளிச்சு நல்ல மாவு கிடைக்கும். நல்லா அடிச்சு விட்டு கையில நல்லா mix பண்ணிக்கிற போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா mix பண்ணியாச்சு. இதுல தேவையான அளவுக்கு மாவு மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. மீதி மாவு வந்து மூடி போட்டு வச்சிட்டீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல. இத ஒரு 8 மணி நேரம் அப்படியே நம்ம மூடி போட்டு புளிக்க வச்சுக்கற போறோம். இப்போ ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிச்சிருச்சு. இது பாத்தீங்கன்னா நம்ம முக்கா அளவுக்கு தான் நம்ம பாத்திரத்துல வச்சிருந்தோம். அதே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எம்பி வந்திருக்குன்னு பாருங்க. இத நல்லா mix பண்ணிக்கோங்க. நல்லா mix பண்ணிட்டு அடுத்து நம்ம இட்லி ஊத்துறத பார்க்கலாம். இட்லி பாத்திரத்துல துணி வச்சிருக்கேன். உங்கட்ட இட்லி குக்கர் இருந்தா கூட அதுல கூட நீங்க ஊத்திக்கோங்க. இப்போ எல்லா மாவும் நம்ம இட்லி பாத்திரத்துல ஊத்திக்கலாம். இப்போ இட்லி சட்டில தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மாவு வச்சிட்டு இத மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கற போறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா இட்லி வெந்துடுச்சு. கையில் வந்து தண்ணி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும், அதான் பதம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து நம்ம இதே மாவில் வந்து ஊத்தப்பம் ஊற்றி காட்டுறேன். ஊத்தப்பம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். நம்மளுக்கு மாவு பதம் வந்து இதிலே தெரிஞ்சுக்கலாம். நிறையா வந்து ஹோல் வரும், அங்கங்கே நிறைய ஓட்டையாக இருக்கும், அதுதான் பதம். நிறைய பபிள்ஸாக வருது பாருங்கள். நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது எந்த அளவுக்கு பபிள்ஸ் வருதுன்னு. இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த அளவுக்கு நம்ம மாவாட்டினோன்னா நம்மளுக்கு நல்ல சாஃப்டான இட்லியும் சாஃப்டான ஊத்தப்பவும் வந்து இருக்கும். இப்போ நம்மளோட சாஃப்டான ஊத்தப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வேறு தட்டில் மாற்றிக்கலாம். நிறைய ஹோல்ஸ் இருக்குது, நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நம்மளோட இட்லியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வேறு தட்டில் மாற்றிக்கலாம். நம்மளோட சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி தக்காளி சட்னி வச்சுருக்கேன். இதை பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி ரெடி ஆயிரும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.